தமிழ் அன்பர்களே, ராமகாதையில் இந்திரஜித்தன் நாகபாசத்தை விட்டவுடனே அங்கே எல்லோரும் மாய்ந்தது போல ஆகிவிடுகிறார்கள். யுத்தகலத்தில் அங்கே இலக்கவனம் மூர்த்தியுற்று வீழ்கின்ற காரணத்தினாலே செய்வது என்ன என்று தெரியாமல் திணறுகிறார்கள் எல்லோரும். அப்போது ஜாம்பவான் சொல்ல மீண்டும் மருத்துவ மலையை கொண்டு வருகிறான் அனுமன். அப்படி கொண்டு வந்த உடனே மீண்டும் எல்லோரும் உயிர்த்து எழுகிறார்கள். இப்படி தனக்கு தங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து காப்பாற்றிய காரணத்தினாலே இராமன் ஹனுமனை தழுவிக்கொண்டு கூறுகிறான், தசரதன் மைந்தன் என்று முன்பு நாங்கள் பிறந்தது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவரெல்லாம் என்னுடைய தவறின் காரணமாக இறந்துபட்டார்கள். ஆனால் உன்னுடைய உதவியினாலே மீண்டும் நாங்கள் உயிர்த்தெழுகின்றோம். முன்னின் தோன்றினோர் முறையின் நீங்களாது எண்ணின் தோன்றின துயரின ஈறு சேர் மண்ணின் தோன்றினோம் முன்னம் மாண்டுள்ளோம். நின்னின் தோன்றினோம் நெறியின் தோன்றினோம் என்று மிகச் சிறப்பாக அனுமனுடைய ஆற்றலை பற்றியும் உதவியை பற்றியும் சிறப்பாக குறிப்பிடுகின்றான் இராமன். நீ செய்த உதவி என்பது நாங்களெல்லாம் நைந்து ஓய்ந்து இறந்துபடுகின்ற நிலையிலே எங்களுக்கு செய்த உதவி என்பது மிகப்பெரிய உதவி. அழியும் கால் தரும் உதவி ஐயனே, மொழியும் கால் தரும் உயிரினும் முற்றுமோ, பழியும் காத்து அரும் பகையும் காத்து எமை வழியும் காத்தனை நம் மறையும் காத்தனை என்று மிகச்சிறப்பாக ராமன் குறிப்பிடுகிறான். இவரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்ற எண்ணத்திலே அங்கே இந்திரஜித்தன் ராவணனிடத்திலே சொல்ல இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அங்கே குடியும் கும்மாளவுமாக இலங்கை விளங்குகிறது. ஆனால் வானரங்களுடைய ஆரவார ஒலியை கேட்ட பின்னாலே ராவணன் உணர்கிறான், அவர்கள் எல்லோரும் மறுபடியும் பிழைத்து விட்டார்கள், அனுமன் கொண்டு வந்த மருத்துவ மலையின் காரணத்தினாலே என்பதை தெரிந்து கொண்டு வருந்துகிறான். அப்படி அவன் வேதனைப்படும் பொழுது ராவணனுடைய மாமனாக விளங்கும் மாலியமான் சொல்கிறான், இப்படி சிறப்பான பணியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்திலே உண்டான அனுமனால் தான் செய்ய முடியும். அனுமன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு மட்டும் கோபம் வந்து கொண்டு வந்த மருத்துவ மலையை அப்படியே நம் இலங்கையின் மீது வீசுவானே, ஆனால் நாமெல்லாம் பிழைப்பதற்கு வழியே இல்லை, நாம் எங்கு போய் நிற்பது, இதையெல்லாம் எப்படி எதிர்க்க முடியும் என்று அனுமனுடைய ஆற்றலை பற்றி மாலியவன் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், இலங்கையின் நின்று மேறு பிற்பட இமைப்பில் பாய்ந்து மலம் கிளர் மருந்து நின்ற மலையோடும் கொணரவல்லான். மருந்தை தேடிக்கொண்டிருக்காமல் மருந்து இலைகள் இருக்கக்கூடிய அந்த செடிகளை அப்படியே மலையோடு சேர்த்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உடையவன் ஹனுமன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அலங்கல் தடந்தோள் அண்ணல் அனுமனே ஆதல் வேண்டும், கலங்கள் உலகுக்கெல்லாம் காரணம் கண்ட ஆற்றார். அவன் மேலும் கூறுகிறான், நீரினை கடக்க வாங்கி இலங்கையாய் நின்ற குன்றை பாரினை கிழிய வீசின் ஆறுளார் பிழைக்க பாடர். அப்படியே அந்த மலையை நம்மேலே இலங்கையின் மேலே வீசினால் நம்மாலெல்லாம் பிழைக்க முடியுமா? போரினை பெறுவது எங்கே போயின் அயமன் பொன் மா நேர்வை குணர்ந்து உளோர் மேல் விடும் எனில் விளக்கலாமோ. அப்படி அவன் கோபப்பட்டு அந்த மருத்துவமனையை நம் மேலே வீசினால் நம்மாலே தடுக்க முடியுமா, இதிலிருந்து தப்பிக்க முடியுமா என்றெல்லாம் எடுத்துச் சொல்கிறான்.
மேலும் கூறுகிறான் அனுமனை பற்றி, நாம் சாதாரணமாக 3 பெரிய தெய்வங்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்படி சொல்வதெல்லாம் கணக்கு சரியாக தெரியாதவர்கள் சொல்கின்ற ஒன்று. ஏனென்றால் அனுமனையும் சேர்த்து 4 என்று சொல்வதே முறையாகும் என்று சொல்கிறான். முறை கெட வென்று வேண்டின் நினைத்ததை முடிப்பான் முன்னின் குறையிலை குணங்கட்கு என்னோ கோளிலா வேதம் கூறும் இறைவர்கள் 3 என்பது எண்ணிலார் எண்ணமேதான். இக்கணக்கு தெரியாதவன் சொல்கிறார்கள் 3 பேர் முத்தேவர்கள் என்று. அரை கடல் அனுமனோடும் 4 முதல்வரம்மா. அனுமனியும் சேர்த்து மொத்தம் 4 பேர் என்று உரைப்பதுதான் கணக்குக்கு சரியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறான் மாலியவன். அப்பேற்பட்ட ஆற்றலை உடைய அனுமனை அவன் வைத்திருக்கிற காரணத்தினாலே நீ இனிமேல் சீதையை வைத்து கொண்டு வாழ முடியும் என்று எண்ணுவது தவறு என்று சுட்டுகிறார்கள் சுற்றி உள்ளோர். உடனே அவன் சொல்லிடுறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவளை கொண்டு வந்தது, சீதையை கொண்டு வந்தது என்பது சுலபத்திலே விட்டுவிடுவதற்கில்லை. நான் நிகும்பலை யாகம் ஒன்றினை நடத்தி நிச்சயமாக நான் வெல்வேன் என்று ராவணன் சொல்கிறான். அப்பொழுது நிகும்பலை யாகத்தை நானே செய்கிறேன் என்று அந்த இந்திரஜித்தன் கிளம்புகிறான். அப்படி சொல்லக்கூடிய அந்த நிகும்பலை யாகம் என்பது என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பிரத்யங்கரா என்ற பயங்கரமான தேவியை வேண்டி மிளகாய் வத்தலினாலே ஆகுதியாக கொடுப்பது என்பது வழக்கம். அப்படி செய்தால் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்றும் இழந்த பதவியோ பணமோ திரும்ப கிடைக்கும் என்றும் அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அதனாலே அதனை நான் செய்வேன் என்று இந்திரஜித்தன் கிளம்புகிறான். அதை அவன் ராமன் இலக்குவனோடு போரிட்டு கொண்டிருந்த இந்திரஜித்தன் திடீரென்று வானத்திலே சென்று மறைந்து விடுகிறான். பிறகு அவன் ராவணனை சென்றடைந்து நான் அந்த நிகும்பலை யாகம் செய்கிறேன் என்று சொல்லிவிடுகிறான். அதற்கு முன்னதாக மாயாசீதையை உருவாக்கி அவளை வெட்டி அதையும் அவர்கள் முன்னாலேயே அந்த களத்திலே ராமன் இலக்குவன் முன்னாலேயே களத்திலேயே வெற்றி அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, அதே சமயத்தில் நாங்கள் அயோத்திக்கு செல்கிறோம், அங்கே உன்னுடைய தாய்மார்கள் கையேகி சுமத்திரை கோசலை 3 பேரையும் கொன்று பரதனையும் வென்று வரப்போகிறோம், அதற்காக நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னால் அவர்களுடைய கவனம் சிதறி அவர்களுடைய எண்ணங்கள் மறுபடியும் சீதையை காப்பாற்றுவதிலும் தன்னுடைய 3 தாய்மார்களை காப்பாற்றுவதிலும் எண்ணம் திரும்புமாகையால் அவர்கள் அயோத்தி திரும்பக்கூடும், அதனாலே நீ வெற்றியடையக்கூடும் என்ற யோஜனையை நம்முடைய இந்திரஜித்தன் ராவணனிடத்தில் சொல்ல அதை அவனும் ஒப்புக்கொள்கிறான். அதனாலே திடீரென்று போரிட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று வானத்தில் சென்று மறைந்து விடுகிறான். அப்பொழுது திகைக்கிறார்கள் ராமன் இலக்குவன் இருவரும் சண்டை போட எதிரி இல்லையே என்று எண்ணி அவர்கள் அயர்ந்து போகிறார்கள். அப்படி நிகும்பலை யாகம் என்பது என்ன தனிச்சிறப்புடையது என்றால் அதில் மிளகாயை ஆகுதியாக கொடுப்பார்களாம். அது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமிகளில்
கோயில்களில் செய்யப்படக்கூடிய ஒரு யாகம். வீடணன் இப்படி இந்த இந்திரஜித்தன் இப்படி மறைந்த உடனே இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு வெட்டப்பட்டது மாயா சீதையை தவிர உண்மையான சீதை பத்திரமாக இருக்கிறாள், நான் வண்டு உருவத்தில் சென்று கண்டு வந்து விட்டேன் என்று தெரிவித்த பின்னாலே மறுபடியும் ஒரு முக்கியமான செய்தியும் சொல்கிறான். இந்த நிகும்பல யாகத்தை வெற்றிகரமாக இந்திரஜித்தன் செய்து முடித்து விட்டான் என்றால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆகிவிடும் என்கின்ற காரணத்தினாலே இந்த நிகும்பல யாகம் நடத்தப்படாமல் பண்ண வேண்டும். அதற்காக இலக்குவனம் அனுமனம் சென்று முதலில் அதை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் ராமனிடத்திலே. அதன்படியே ராமனும் அதற்கு இணங்கி இலக்குவனையும் அருமனையும் நிகும்பலை யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு அனுப்புகிறான். அங்கே மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகும்பலை யாகத்தை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இதில் இந்த போரை பற்றி கம்பன் வர்ணிக்கிற அந்த அருமையான பாடல்களை எல்லாம் ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே நான் சிந்தித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த அருமையான தமிழ் இலக்கியத்தினுடைய இந்த சிறப்பான கவிதைகளை எல்லாம் பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறோம். அதை இடையிடையே ஒரு ரெண்டு ஒன்றையாவது சொன்னால்தான் என்னுடைய மனது ஆறும் என்கின்ற காரணத்தினாலே அதையும் பார்ப்போம். இந்திரஜித்திரன் இலக்கவனோடு போரிடுகிறான். அந்த போர் எப்படி இருந்தன என்பதை மிக அழகாக கம்பன் வர்ணிக்கிறான். தீ ஒப்பன உரும் ஒப்பன உயிர் வேட்டன தெரியும், பேய் ஒப்பன பசி ஒப்பன பிணி ஒப்பன பிழையா, மாயக்கொடு வினை ஒப்பன மனம் ஒப்பன கழுகின், தாயொப்பன சில வாடிகள் துறந்தான் துயில் துறந்தான். எந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே இது மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இவர்களுடைய போர் முறைகள் அத்தனையும் சந்த கவிகளாக எழுதியிருக்கிறான் கம்பன். இந்திரஜித்தன் தளர்வதனை கண்டவுடனே வீடனன் சொல்கிறான், இப்பொழுது அவனை கொன்றுவிட வேண்டும், ஏனென்றால் அவன் இரவில் இறக்க மாட்டான், கொல்வது என்றால் பகலில்தான் கொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான் வீடனன் இலக்குவனிடத்திலே. இப்படி வீடனன் நடந்து கொள்வதை பற்றி இந்திரஜித்தன் அவனை மிகவும் கேவலமாக பேசுகிறான். அதற்கு பதிலடியாக வீடனும் சொல்கிறான், நான் ஒன்றும் கேவலமானவன் அல்ல, பிறருடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்து தனக்கு மனைவியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் செயல்படக்கூடியவன் அல்ல. நான் கள் போன்றவற்றை குடிப்பதில்லை. நான் உண்மையை உணர்ந்தவன். மாய வஞ்சகம் செய்து எதையும் திருடிக்கொண்டு வரவில்லை. எந்த விதமான குற்றமும் நான் செய்யவில்லை. நீங்களெல்லாம் அதைத்தான் செய்கிறீர்கள். பெண்டிருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக பெண்டிரையை தூக்கி கொண்டு வருகிறீர்கள் என்றெல்லாம் குறைபாடுகளுடையவன் நீங்கள் தானே தவிர நான் இல்லை. உண்டிலன் நரவம் பொய்மை உரைத்திலன் வலியால் ஒன்றும் கொண்டிலன். என்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி உடல் வலிமையை காட்டி யாரையும் எதையும் இழக்கும்படி நான் செய்யவில்லை. மாய வஞ்சம் குறித்திலன் யாரும் குற்றம் கண்டிலர் என்பால் நீரும் கண்டீர் என்று உனக்கும் தெரியாது. பெண்டிரின் திறம்பினாரை துறந்தது பிழைப்பிற்று ஆமும் பிழையிற்று ஆமும். உங்களை மாதிரியான நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மிகச் சிறப்பாக சொல்கிறான் என்கின்ற அளவிலேயும் இந்த அளவிலேயும் நிகும்பலையில் ரணமும் இந்திரஜித்தின் மரணமும் என்கின்ற இந்த பகுதியை இத்துடன் முடித்துக்கூடிய அடுத்த பகுதியில் இந்திரஜித்தின் மரணம் அடையக்கூடிய விவரத்தையும் சொல்லலாம் என்று கருதுகிறேன்.